இந்த சம்மர் சீசன் வந்தாவே என் மாமியார் செய்கிற மொதல் வேலை இந்த கருப்புளுந்து பச்சை பயிறு இதெல்லாம் ஊர்லேருந்தே ஆர்கானிக்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுவும் பல்க் குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது பல்காக வாங்குறதுனால நாங்கள் பெரிய ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா இதில் சீக்கிரமாக பூச்சி பிடிச்சி போயிடுது. இந்த கிராம்பு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வச்சாலுமே இந்த பூச்சி வந்து ஈஸியாக வந்துடுது. இந்த பயிரில் பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை இதை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே வந்து எனக்கு ஒரே வழி தோணுது என்னென்னா இந்த ஸ்டோரேஜ் பேக். இந்த வேக்யூம் பேக்ஸ் எப்படி இன்செக்ட்லாம் வராமல் தடுக்கும்னு பார்க்குறீங்களா? இது கண்டிப்பாக தடுக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வேக்யூம் பேக்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எந்த சாலிட் பொருள்னாலும் இதுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஏரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது உள்ள தண்ணி டஸ்ட்டு இன்செக்ட்ஸ் எதுவுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டோரேஜ் பேக்கில் 2 ஸ்மால் சைஸ் 2 மீடியம் சைஸ் ஒரு லார்ஜ் சைஸ் வேக்யூம் பேக்ஸ் வந்துடும். நான் ஆக்சுவலாக ஸ்மால் சைஸ்னால் ரொம்ப சின்னதாக வரும்னு எதிர்பார்த்தேன். இந்த ஸ்மால் சைஸே எனக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நான் இந்த 2 ஸ்மால் சைஸ் வேக்யூம் பேக்ஸில் தான் இந்த கருப்பு உளுந்தும் பச்சை பயிரும் நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த 2 கிலோ இருக்கிற கருப்பு உளுந்தை இந்த கவரில் நான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை கவரை நல்லா லாக் பண்ணிவிட்டு அப்புறம் இதில் ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க. இந்த சீலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸஸ் ஏரை இந்த பம்ப் வச்சு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸஸ் ஏர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட உள்ள காற்றே இல்லை. ஸோ இதுலேருந்து நமக்கு இன்செக்ட் வராமல் இது தடுக்கும். இது ஆக்சுவலாக டெய்லி யூசேஜ்க்கு கிடையாது. எவ்வளோ தேவையோ அதை நம்ம பாட்டில் கண்டெய்னரில் வச்சுட்டு மீதியே இதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பேஸும் நல்லா சேவ் ஆகும். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸில் மொத்தமாக அலைன் பண்ணி வச்சிடலாம். இது ஃபுல்லாகவே போட்டு கூட நீங்கள் வந்து ஏர் ரிமூவ் பண்ணலாம். நான் வந்து ஒரு 2 கேஜிஸ் மட்டுமே போட்டு எக்ஸஸ் ஏரை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இது சம்மருன்றதுனால இந்த திக்கான பெட்ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இதையுமே நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மீடியம் சைஸ் பேக்கில் நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் ஏரை ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, நல்லா ஈஸியாகவும் இருக்கிறதுக்கு வைக்கிறது. இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.